மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் மோசேக்கு அன்று கற்பித்தவர் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட அனுபவங்களை எதிர்பார்க்கிறார். ஆம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் யார் என்னை தேடக்கூடும் என்று சொன்னால், என்னை உண்மையாய் சிநேகிக்கிறவர்கள், உண்மையாய் என் மீது அன்பு உள்ள கொண்டவர்கள் நிச்சயம் என்னை தேடுவார்கள். அதிகாலையில் விழிப்போடு எழுந்து என்னை தேடி நாடி வருவார்கள். அது மாத்திரமல்ல, அதிகாலையில் எழுந்து நாம் ஆயத்தத்தோடு வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் எப்போதும் ஆயத்தத்துடன் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆம், இருதயம் கர்த்தருக்கென்று எப்போதும் ஆயத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதிகாலையில் எழுந்திருக்கிறவர்கள் ஆயத்தத்துடன் காணப்படுவார்கள். அவருடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் அதிலே வாசம் பண்ண முடியும், அதிலே மெய்யாய் தங்கியிருக்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் யாவரும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆயத்தத்தோடு நாம் மலை உச்சியிலே அவருடைய சமூகத்தை தேடி நாம் ஏறுகிறவர்களாய், மலையிலே நாம் ஏறி வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாளுக்கு நாள் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக ரட்சிக்கப்பட்ட போதிலும் நாம் இன்னும் குழந்தைகளாய் இருப்பது அவருக்கு பிரியமல்ல. நமக்குரிய வளர்ச்சி நமக்கு உள்ளே காணப்பட வேண்டும். நாம் தேர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக பாலை உண்ணக்கூடிய குழந்தைகளாக அல்ல, பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய முற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்களாய் நாம் காணப்படும் போதுதான் நாம் அவருடைய சமூகத்திலே நிற்க முடியும். அவருடைய சமூகத்தை நாம் எப்போதும் நாடுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சமூகத்திலே வேறு ஆனந்தம் இருக்கிறது, நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவான ஒரு சந்தோஷம் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக அவருடைய சமூகத்தை நித்தமோ நாடுபடியாக கர்த்தருடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறேன். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிற ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுங்கள்.
ஆயத்தமாயிருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதோடு நீங்கள் நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமோ நாடுங்கள். நிச்சயம் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். நீங்கள் மன மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.